ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இந்த டாக் குட்டி போட்டிருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வெளியே வந்தப்போ நான் பார்த்தேன். இது ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஒரு சந்துக்குள்ளே குட்டி போட்டு படுத்துருக்குது. ரொம்ப குட்டி குட்டியாக, ரொம்ப சின்ன சின்ன குட்டிங்க. ஆனால் ரொம்ப பசியோடு, ரொம்ப தண்ணி தாகத்தோடு இருந்தது. ரொம்ப உருன்னு கத்திகிட்டே இருந்துச்சு. பார்த்துட்டு ரொம்ப பாவமாக இருக்குதுன்ட்டு எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு தான் செஞ்சுருந்தேன். சாப்பாடு மட்டன் குழம்பு போட்டு கொண்டு வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். சாப்பிட்டுட்டு இருக்குது. எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு. குட்டி போட்டு படுத்துருக்குது. குட்டிகளுக்கு கூட பால் இல்லாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சரி சாப்பாடு போடலாம் அப்படின்னு எனக்கு மனசே கேட்கல. காலையிலேயே சாப்பாடு வச்சுட்டேன்னா, அதனால் சரி கொண்டு வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். சாப்பிட்டுட்டு இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்குது. பக்கத்தில் இருக்கிற டாக்ஸ் எல்லாம் சாப்பாடு வைக்கும்போது இதை சாப்பிட விடுறதில்ல. அதனால் இதுக்கு தனியாக அவங்களையெல்லாம் துரத்திட்டு இதுக்கு தனியாக கொண்டு வந்து வச்சுருக்கேன். நானும் அம்மாவும் தான் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் பாட்டிலில் தண்ணியும் கொண்டு வந்திருக்கேன். தண்ணி தாகம், இந்த வெயிலுக்கு தண்ணி தாகத்தோடு இருக்கும் இல்லையா. ஸ்ட்ரீட் டாக்குக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி குட்டி போட்டெல்லாம் படுத்துருந்துச்சுன்னா பாவமாக இருக்கும். அப்போ நம்ம ஃபுல்லாக சாப்பாடு வச்சு சாப்பிட்டதுக்கு பின்னாடி தண்ணியும் வச்சிட்டோம்னா அது குடிச்சிக்கும். எவ்வளவோ சாப்பாட்டை கீழே கொண்டு போய் கொட்டுறோம். அந்த சாப்பாட்டை இந்த மாதிரி டாக்ஸுக்கு வச்சா அவங்களும் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்வாங்க இல்லையா. இந்த சந்துக்குள்ளே தாங்க குட்டி போட்டிருக்குது. அந்த ரொம்ப வேலிக்குள்ளே தான் இருக்குது அந்த குட்டி. ரொம்ப குழி பறித்து அதுக்குள்ளே வச்சுருக்குது. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குதுங்க. 2-3-4 குட்டி இருக்குது. ஆனால் பாவம் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு பாருங்கள். நான் வச்சு எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்ருச்சு. இதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அது கடைசி வரலும் சாப்பாடை வரலும் பார்த்துட்டு தாங்க நான் வந்தேன். இன்னமும் இந்த குட்டிகளுக்கெல்லாம் செய்யணும், நிறைய கொண்டு வந்து சாப்பாடு போடணுன்னு தான் நான் வந்து ஒரு கப்பு எல்லாம் கொண்டு வந்து வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இது குடிச்சிட்ருக்குது. எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கு பின்னாடி நானும் அதுக்கிட்ட பேசிட்டு வந்துட்டேங்க. ரொம்ப பாவமாக இருந்துச்சுங்க. ஏதோ சாப்பாடு போட்டால் அந்த குட்டிகளுக்காவது பால் இருக்குமில்ல பாருங்கள். ஒரு பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சேங்க. அந்த தண்ணி பூராமே குடிச்சிருச்சு பாருங்கள். அவ்வளோ தண்ணி தாகம். வெயில் இப்போ அதிகமாக இருக்கிறதுக்கு தண்ணி தாகம் எடுக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி டாக்ஸுகளுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல வழி காட்டுவார் கடவுள். நான் இதுக்கு வச்சுட்டேங்க. மனசு நிம்மதியாக இருக்குது. நான் மறுபடியும் திருப்பி மதியானத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு தாங்க வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது கடைசி வரலும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்து முடிகிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சொல்லிவிட்டு மதியானம் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.